بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا وقائدنا محمدا صلى الله على محمد وعلى آل محمد وبارك وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. وقال الله تبارك وتعالى في كلامه المنير وهو أصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم عن الله تبارك وتعالى أنه قال: يا عبادي خلقتك لعبادتي فلا تلعب، وقسمت لك رزقك فلا تتعب، إلى آخر الحديث، أو كما قال النبي صلى الله عليه وسلم. சர்வலோகத்தை படைத்தாலும் சர்வசக்தியும் சர்வதிகாரமும் கொண்ட சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் என்றென்றும் உண்டாவதாக. சலவாத்தும் சலாமும் சத்தியமும் சமத்துவமும் சமாதானமும் சகவாழ்வும் இந்த பூமி பந்தில் நிலைக்க வேண்டுமென சதாவும் உழைத்த சத்திய தூதர் சர்மார்க்க போதகர் சர்தாரே தோ ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் நேரிய உயரிய இலக்குகளையும் சிந்தனைகளையும் மிக தெளிவாக புரிந்து கொண்டு அதன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை உள்ளத்தில் ஏற்படுத்தி அதன் மீது செயற்படுவதை தமது வாழ்வின் இலட்சியம் என கொண்டு வாழ்ந்து இந்த உலக வாழ் மக்களுக்கு பின்பற்றுதல் என்பதற்கான மிக உயரிய சிறந்த அழிக்க முடியாத உதாரணமாக திகழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், அத்பாஉ தாபிஈன்கள், சகல முஸ்லீம்கள், ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் கியாம நாள் பரியந்தம் உண்டாகட்டுமா. அல்லாஹுவின் அழைப்பை மதித்து அல்லாஹுவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுவின் மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் சங்கைக்கும் பெருமதிப்புக்கும் உரிய உலமா பெருமக்களே, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, சிறார்களே, வாழ்வு என்ற அமானிதத்தை தந்தவனுக்கு முன் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை உள்ளத்தில் நிறுவி சதாவும் அவனை நினைத்து அவனை பயந்து அவருடைய கட்டளைகளுக்கு முன்னிலை கொடுத்து அவருடைய விலக்கல்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தடுத்து வாழுமாறும் முதற்கண் எனக்கும் அப்பாலுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ். நாளைய தினம் யாருக்கு வாக்களிப்பது என்ற சிந்தனையும் தேர்தல் பற்றிய அதிக அளவிலான பேச்சும் கொண்ட நிலையில் நாம் தற்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். வாக்களிப்பதற்கு முன்னர் முஸ்லிம் என்ற வகையில் நாம் நம்ப வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. அவைகளை சரி செய்துவிட்டு நாம் வாக்களிப்பு செய்யும் பொழுது அது நமக்கு நிச்சயமாக இவ்வுலகில் வெற்றியளிக்கும், மறுமையில் உயர்ந்த பயனை நமக்கு அளிக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது.
பயணம் செல்ல வேண்டும் என்று நினைத்த ஒருவர் உடனடியாக பயணத்திலே வெளியாகி விடுவதில்லை. அதற்கு முன்னரான தயாரிப்புகள், அவர் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய விடயங்கள் பலவை இருக்கின்றன. அதுபோல தேர்தல் வந்தது வாக்களித்தோம் என்பதல்ல. முஸ்லிம் என்ற வகையிலே நாம் பல விடயங்களை அதற்கு முன்னர் தெரிந்து உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அருட்பாக்கியம், அவனை நம்பியவர்களாக, அவனை ரப்பாக ஏற்றவர்களாக அல்லாஹ் வாழ வைத்திருக்கிறான். இதைவிட சிறந்ததொரு பாக்கியம் இருக்கும் என்று ஒருவர் கருதினால் அவருடைய அறிவீனத்தையும் அவருடைய துர்பாக்கியத்தனத்தையும் அது எடுத்து காட்டும். நிச்சயமாக நாம் உறுதிக்கு மேல் உறுதி வைத்து நம்புகிறோம். இந்த பூமியில் நாம் முஸ்லிமாக வாழ்தல் என்ற சிறப்பை விட, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன் என்ற பாக்கியத்தை விட எதுவுமே எமக்கு பெரியது கிடையாது. இந்த பாக்கியத்துக்கு முன் ஏனைய சகல பாக்கியங்களும் தூசிக்கும் நிகரானவை, நிகரற்றவை என்ற ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் நாம் இருக்கிறோம். அது எதுவாகவும் இருக்கலாம். நம்முடைய அறிவு பின்புலமாக இருக்கலாம், அல்லது பொருளாதார இதர வளங்களாக இருக்கலாம். எது ஒன்றாக இருந்தாலும் இந்த ஈமானிய இஸ்லாமிய உயரிய பாக்கியத்துக்கு முன்னிலையில் எதுவுமே இல்லை என்ற உறுதியான நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அதுதான் நம்முடைய சிறப்பம்சம். ஒரு முஸ்லிமை மிக இறுதி கட்டத்தில் சுவனம் வரை கொண்டு போய் சேர்ப்பது அவனுடைய இறை நம்பிக்கை தான். ஒரு முஸ்லிம் அல்லாதவரை அவர் உலகில் எவ்வளவு நல்ல நிலையில் வாழ்ந்த போதிலும், என்ன பயன் கொடுக்கக்கூடியவராக இருந்த போதிலும், அவரை சுவனத்தை விட்டு தடுக்கும் அம்சம் என்றால் அந்த இறை நம்பிக்கை இன்மை என்பதுதான் அங்கு உண்மையாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவனம் வரை பயணிக்கக்கூடிய, அதற்குள் நிலையக்கூடிய ஒரு நுழைவுச்சீட்டான ஈமானை நமக்கு நசீபாக்கி இருக்கிறான். ஆனால் அதனுடைய உறுதியினுடைய நிலைதான் என்ன என்பது இன்று நம்மிடத்திலே ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வியாகும். அது எல்லாமே சமமான படித்தரத்தை கொண்டதல்ல. அதனுடைய உறுதியிலே படித்தரத்தினுடைய வேறுபாடுகள் இருக்கின்றன. கண்ணியமானவர்களே, நாம் உயரிய அந்த தரத்தினை அடைவதற்கான முயற்சியை எந்நேரமும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஈமானிய இறை நம்பிக்கை பற்றிய நினைவூட்டலின் நோக்கமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நாம் அதனை பலப்படுத்த, அதனை நாம் மேம்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டும். அது நம்முடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. கண்ணியமானவர்களே, நாம் உறுதியாக நம்புகிறோம், நம்மை படைத்தவன் அல்லாஹ். உலகத்திலே ஒரு குழந்தை பிறப்பதற்கு தாயும் தந்தையும் காரணமாக இருக்கிறார்கள் என்று நாம் வெளிரங்கத்தை பார்த்து விளங்கிக் கொள்கிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு கருவிலே ஒரு குழந்தையை உருவாக்குபவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். அந்த குழந்தை கருவிலிருந்து வெளிவரும் வரைக்கும் அல்லாஹுடைய பாரிய ஒரு பங்களிப்பு அங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. குழந்தை வெளிவருவதிலிருந்து வாழ்ந்து மரணிக்கும் வரைக்கும் அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய பல ஏற்பாடுகளும் அந்த படைப்பை நோக்கி இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக நம்புகிறோம். கண்ணியமானவர்களே, அதே போன்று நம்முடைய தேவைகளை பூர்ணப்படுத்துபவனும் அல்லாஹ்தான். மன் அவ்ஸல இலைக்கல் கதா வ அன்த ஜனீனன் ஃபீ பத்னி உம்மிக். நீ உனது தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது எந்த வாசலும் அங்கு கிடையாது, யாரும் உணவூட்டிவிட முடியாது. இருளான அந்த அறைக்குள்ளே உனது பசியை போக்க உனக்கு உணவு தந்தவன் யார்? அல்லாஹ் தான் நமக்கு அங்கும் உணவளித்தான். கண்ணியமானவர்களே, குழந்தை பிறந்ததும் ஒரு வழி அடைக்கப்படுகிறது. குழந்தைக்கான உணவின் வழி, 2 வழிகள் திறக்கப்படுகின்றன. அந்த குழந்தை வளர்ந்து பெரியவராக ஆகும் பொழுது பல வழிகள் அந்த பிள்ளைக்கு, அந்த மனிதனுக்கு தன்னுடைய தேவைகளை நிறைவேற்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டு பண்ணி கொடுக்கிறான். கண்ணியமானவர்களே, எனவே ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். நம்முடைய நிர்வாகம், நம்மை நிர்வகிப்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். உலகத்திலே பிறக்கச் செய்பவன், இறக்கச் செய்பவன், நோயை கொடுப்பவன், சுகத்தை கொடுப்பவன், உயர்வை கொடுப்பவன், தாழ்வை ஏற்படுத்துவன் என்று பல்வேறுபட்ட நிர்வாக ஒழுங்குகளை நடாத்துபவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். இதையும் நாம் உறுதியாக நம்பியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே,
இந்த நம்பிக்கைக்கு ஏற்பதான் அல்லாஹுடைய உதவியும் அல்லாஹுடைய உதவி இன்மையும் ஏற்படுகிறது. எப்பொழுது முஸ்லிம் சமூகம் இந்த நம்பிக்கையை பலப்படுத்துவார்களோ அல்லாஹ் உதவி செய்கிறான். அவர்கள் பலவீனர்களாக இருந்த போதிலும் சரியே. பத்ருடைய களம் மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணம். முஸ்லிம்கள் மிக குறைந்த எண்ணிக்கையும் குறைந்த பலமும் கொண்டவர்களாக இருந்தார்கள். படையாலும் ஆயுதத்தாலும் இதர விடயங்களாலும் பலம் குன்றியவர்களாக இருந்தார்கள். எதிரி படையினர் பாரிய பலத்தோடு அங்கு அவர்கள் களத்திலே முஸ்லிம்களை சந்திக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம்களிடத்திலே மறைமுகமாக ஒரு விடயம் மிக பலமாக இருந்தது. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் உதவி செய்வான், அல்லாஹ் வெற்றி அளிப்பான் என்ற நம்பிக்கை இருந்தது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தலைகீழாக மாற்றி முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய உதவி இன்மையும் அல்லாஹ் உதவி செய்யாமல் இருப்பதும் இந்த நம்பிக்கையில் ஏற்படக்கூடிய பலவீனத்தை வைத்துத்தான், அல்லது இதர விடயங்களில் ஏற்படக்கூடிய நம்பிக்கையை வைத்துத்தான். வலக்கது நஸரகுமுல்லாஹு பிபத்ரின் வ அன்தும் அதில்லா. அல்லாஹ் நீங்கள் மிக பலவீனமாக இருக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் உங்களுக்கு பத்ரில் உதவி செய்தான். அதே போன்று ஹுனைனுடைய நேரத்திலே முஸ்லிம்கள் மிகப்பெரிய பலத்தோடு இருந்தார்கள். ஆயுதங்களும் ஆளணியும் மிகப்பெரிய அளவிலே இருந்தது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத் அஅஜபத்கும் கஸ்ரத்துக்கும், உங்களுக்கு உங்களுடைய கஸ்ரத்தின் மீது நம்பிக்கை வந்தது. நாங்கள் பெரும்பான்மையினர், நாங்கள் அதிகம் பேர் இருக்கிறோம் என்று நம்பினீர்கள். பத்ரிலே அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பினீர்கள். ஆனால் ஹுனைனிலே நீங்கள் உங்களுடைய படைபலம் இருக்கிறது என்று நம்பினீர்கள். அதனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தினான் என்று பலமும் பலவீனமும் ஈமானின் மீதான பலமும் பலவீனமும் தான் அல்லாஹ்வுடைய உதவிக்கும் உதவி இன்மைக்கும் காரணம் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு புரிய வைக்கிறான். கண்ணியமானவர்களே, நாம் உலக விவகாரங்களில் அனுமதிக்கப்பட்ட சகலதிலும் ஆகுமான சகலதிலும் ஈடுபடுவதற்கு இஸ்லாம் நமக்கு அனுமதி அளித்திருக்கிறது. அது பொருளீட்டலாக இருக்கலாம், அல்லது இதர விடயங்களாக இருக்கலாம். ஏன், ஒரு தேர்தல் நமக்கு முன்னால் வந்திருக்கிறது. இதில் நாம் இந்த இலங்கை பிரஜை என்ற வகையிலே நாம் வாக்களிக்க வேண்டிய தேவை கட்டாயமானதாக இருக்கிறது. இதில் ஈடுபடுவது எந்த விதமான தவறும் ஷரியத்துடைய பார்வையில் கிடையாது. ஆனால் ஒருவர் ஈடுபடுகிறார் என்பதனால் அதிலே நம்பிக்கை வரக்கூடாது என்பதை இஸ்லாம் அழுத்தமாக சொல்கிறது. ஒருவர் பொருளீட்டலிலே ஒரு வேலையை செய்கிறார், ஒரு வியாபாரத்தை அல்லது ஏதோ ஒரு வேலை ஒன்றை அவர் முன்னெடுக்கிறார். இது எனக்கு உணவளிக்கும், இது என்னை பாதுகாக்கும், என்னை வாழ வைக்கும் என்று நம்புவது இது ஷிர்காக இருக்கிறது, மறைமுகமான ஒரு ஷிர்காக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, நான் இதில் ஈடுபடுவேன், அல்லாஹ் எனக்கு உணவளிப்பான். ஏன் ஈடுபடுகிறேன்? ஈடுபடுவதற்கான அனுமதி எனக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. ஆனால் உணவளிப்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். என் தேவைகளை பூர்த்தி செய்து என்னை பாதுகாத்து வாழ வைப்பவன் அல்லாஹ்வாக இருக்கிறான் என்ற நம்பிக்கையோடு தான் ஒரு முஸ்லிம் ஈடுபட வேண்டும். இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை இலகுவாக நமக்கு ஒரு உதாரணத்தினூடாக புரிய வைக்கிறார்கள். மிக ஒரு சிறிய குழந்தைக்கும் புரியக்கூடிய வகையிலே இந்த நம்பிக்கைக்கும் நம்பிக்கை இல்லாமல், அதாவது அல்லாஹ் மீது நம்பிக்கை ஆனால் செயற்பாடு அது அனுமதிக்கப்பட்டது. நாம் ஒன்றில் ஈடுபடுவதற்கு அனுமதி இருக்கிறது, அது தடை கிடையாது, ஈடுபடலாம். ஆனால் அதை நம்பக்கூடாது என்பதற்கான மிக இலகுவான ஒரு உதாரணம் சொல்கிறார்கள். கடலிலே மீன்கள் இருக்கின்றன. மீனவனுடைய கையில் பிடிக்கப்படும் வரைக்கும் அது கடலிலே தான் இருக்கிறது. கடலின் தன்மை என்ன? உப்புத்தன்மை. அது கடுமையான உப்பாக இருக்கும், சாதாரணமாக அல்ல, கடுமையான உப்பாக இருக்கும். இப்பொழுது மீனவன் மீனை பிடித்து வருகிறான். நாம் அதனை வாங்கி சென்று வீட்டிலே சமைக்கிறோம். சமைக்கும் பொழுது நாம் உப்பு போட்டுத்தான் சமைக்கிறோம். பிறந்ததிலிருந்து பிடிபடும் வரை வாழ்ந்ததெல்லாம் வளர்ந்ததெல்லாம் அந்த உப்பு நீரிலே தான். ஆனால் ஒரு துளி உப்பு கூட அந்த மீனுடைய உடலிலே சேரவில்லை. அது முழுக்க முழுக்க வாழ்ந்தது உப்பு நீரிலே தான். அது உப்பு நீரை உள்வாங்கிக் கொள்ளவில்லை, உப்பை தனது உடலுக்குள் சேர்த்து கொள்ளவில்லை. அதனால் தான் அதிலே உப்பு இல்லை. நாம் உப்பிட்டு சமைக்கிறோம். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள், முஸ்லிம்கள் இப்படித்தான் உலகத்தின் சகல விவகாரங்களிலும் ஈடுபடுவார்கள், அனுமதிக்கப்பட்ட விடயங்களில். ஆனால் அதனை நம்ப மாட்டார்கள், அதனை உள்ளே எடுத்துக்கொள்ள மாட்டார்கள், வெளியிலே தான் வைத்திருப்பார்கள்.
நம்பிக்கை முழுவதும் அல்லாஹ்வின் மீது. ஆனால் ஆகுமான செயற்பாடுகளில் அவர்கள் ஈடுபடலாம். நாம் தேர்தலிலே வாக்களிக்கலாம், அது நமக்கு ஷரியத் அனுமதி தந்திருக்கிறது. ஆனால் நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது தான். இவருக்கு வாக்களித்தால் நான் சிறப்பாக இருக்கலாம், இந்த நாடு சிறப்பாக இருக்கும், அல்லது இவர் நாட்டை சிறப்பாக ஆக்குவார் என்று ஒருவரை நம்புவது என்பது அது இணையாக கூட ஆகலாம். ஓரளவுக்கு இவருடைய செயற்பாட்டில் ஒரு நிதானம் இருக்கும், அல்லது இவருக்கு நல்ல திட்டங்கள் இருக்கின்றன, அல்லாஹ் உதவி செய்தால் நிச்சயமாக இவரால் நல்லது செய்ய முடியும் என்று ஒருவரை கருதி அல்லாஹுவை முன்னிலைப்படுத்தி. கண்ணியமானவர்களே, இவர்கள் யார்? மனிதர்கள். மனிதர்கள் என்றால் மனிதர்களுக்கு எத்தனையோ பலவீனமான பக்கங்கள் இருக்கின்றன. மறதி இருக்கிறது, பல்வேறுபட்ட விடயங்கள், மனித பலவீனங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கின்றன. எந்த பலவீனமும் மற்றவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். சொன்னதை சொன்னபடி செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹுக்கு மாத்திரமே இருக்கிறது. அல்லாஹுக்கு மறதி கிடையாது, தவறு கிடையாது. ஆனால் மனிதன் எதையும் செய்யக்கூடியவன். மனிதனுடைய செயற்பாடுகளில் இந்த பலவீனங்கள் எல்லாம் வெளிப்படும். எனவே ஒரு பலவீனமான ஒருவரை நாம் நம்புவது எப்படி? பலமான ஒருவரை விட்டுவிட்டு. எனவே அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்போம். நம்மை சிறப்பாக வாழ வைப்பவன் அல்லாஹ் தான். நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பவன் அல்லாஹ் தான். அல்லாஹ்விடத்திலே எதை சமர்ப்பிக்க வேண்டும்? ஒருவரிடத்திலே ஒரு பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்று நாம் செல்வதாக இருந்தால் அவரை எப்படி அணுக வேண்டும் என்று ஒரு முறை இருக்கும். ஒரு அதிகாரம் உள்ள ஒருவரை நாம் எவ்வாறு அணுக வேண்டும், அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியுமான ஒருவரை நாம் எப்படி அணுக வேண்டும் என்ற ஒரு வழிமுறை இருக்கிறது. அல்லாஹ்வை எப்படி அணுக வேண்டும், அல்லாஹ்விடத்தில் எதை சமர்ப்பிக்க வேண்டும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களிலே மன் அமில ஸாலிஹன் மின் ذكرٍ أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்க வேண்டிய இரண்டு அம்சங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று, அல்லாஹ்வின் மீதான பலமான நம்பிக்கையும் அழகிய செயற்பாடுகளும். ஈமான் சாலிஹான அமலை அல்லாஹ்விடத்திலே முன்வையுங்கள். இதை வைத்து அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் பேசுங்கள். பேசவும் தேவையில்லை, முன்வைத்து விட்டாலே போதுமானது. அல்லாஹ் ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அல்லாஹ் கண்ணியமான, சந்தோஷமான, மனமான, கௌரவமான வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு நசீபாக்குவான். வலனஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஅஹ்ஸனி மா கானூ யஅமலூன், நிச்சயமாக அதற்கு மிகப்பெரிய கூலியாக அல்லாஹ் சுவனத்தில் உயர்ந்த கூலிகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்ض் கமா இஸ்தக்லஃப அல்லதீன மின் க்பலிஹிம் வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ தலா லஹும் வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி ഖௌஃபிஹிம் அம்னா. அல்லாஹ் தஆலா நாம் இப்பொழுது எதிர்பார்க்கக்கூடிய சகலதையும் அல்லாஹ் அந்த வசனத்திலே ஒவ்வொன்றாக சொல்லி காட்டுகிறான். நீங்கள் ஆட்சி வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். இரண்டாவது, அமைதியாக நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். நல்ல பாதுகாப்பான பயணங்களும் பாதுகாப்பான சூழலும் உங்களுக்கு வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள். ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி தருகிறான். இவை அனைத்தையும் நான் தருகிறேன், சிறந்த ஆட்சியை தருகிறேன், உங்களுடைய பயணங்கள், உங்களுடைய இருப்பிடங்கள் அது பாதுகாப்பானதாக அமைவதற்குரிய ஏற்பாட்டை நான் தருகிறேன். நீங்கள் சுதந்திரமாக அல்லாஹுடைய மார்க்கத்தை நீங்கள் அமைதியாக பின்பற்றுவதற்குரிய வழியை நான் தருகிறேன். ஆனால் நிபந்தனை அல் ஈமான் வல் அமாலு ஸாலிஹா, இறை நம்பிக்கையும் அழகிய செயற்பாடும். கண்ணியமானவர்களே, நம்முடைய நிலை எப்படி ஆகிவிட்டது என்றால், அல்லாஹுக்கு முன்னிலையில் இந்த இரண்டையும் சமர்ப்பிப்பது நமக்கு சிரமமாக ஆகிவிட்டது. அது வல்லாமல் எதை பேச வேண்டுமோ, எதை திட்டமிட வேண்டுமோ நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். யாரை மாற்றலாம், யாரை நீக்கலாம் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் அல்லாஹ் அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சன்மானத்தை, அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய முன்வைத்தலை நாம் மறுத்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். கண்ணியமானவர்களே, எனவே நாம் நம்பிக்கையை பலப்படுத்துவோம், நம் செயல்களை நல்லதாக ஆக்குவோம். நமது செயல்களில் மிக பிரதானமானது தொழுகை. ஆனால் மஸ்ஜிதுகள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றன, மஸ்ஜிதுகள் பல மக்களை தேடிக்கொண்டிருக்கின்றன. இந்த மனிதர்களை காணவில்லையே, இவர்கள் எங்கு சென்று விட்டார்கள்? ஜும்ஆவுக்கு வந்த பல மனிதர்களை ஒவ்வொரு வக்தினுடைய தொழுகையும் மஸ்ஜிதுகள் தேடுகின்றன, இவர்களை காணவே இல்லையே. சிலருக்கு ஜும்ஆவுடைய நிலைமையும் இல்லாத மிக கவலையான ஒரு நிலையும் இல்லாமல் இல்லை. கண்ணியமானவர்களே, தொழுகையை நாம் சரிப்படுத்துவோம். நம்முடைய கொடுக்கல் வாங்கலிலே உண்மையையும் நேர்மையையும் நாம் உருவாக்குவோம். இதர விடயங்களிலே குடும்ப வாழ்க்கையிலே அழகாக வாழ நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் அமைத்துக் கொள்வோம்.
இப்படி இதை சரி செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய விவகாரங்களை சரி செய்து தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே நேரம் நாம் வாக்களிப்பை செய்ய இருக்கிறோம். நாம் தீர்மானித்திருப்போம் அல்லது நாம் வாக்களிப்புக்கு முன்னால் தீர்மானித்து விடுவோம். அது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விடயமாக இருக்கிறது. யாரும் யாருக்கும் வாக்களிக்கலாம். இன்னாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற எந்த ஒரு அவசியமும் யாருக்கும் கிடையாது, நிர்பந்தமும் கிடையாது. ஒவ்வொருவரும் சுதந்திரமானவர். அவரவருடைய செயற்பாட்டுக்கு அவரே பொறுப்பானவர். அவரே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். அதனுடைய பின்னால் உள்ள விடயங்களை அவரே சுமந்து கொள்ள வேண்டும். எனவே அதில் யாருக்கும் இந்த நிர்பந்தமும் கிடையாது, நிர்பந்திப்பதும் கூடாது. கண்ணியமானவர்களே, இந்த வாக்களிப்பை நாம் வெறுமனே ஒரு வாக்கு அளித்து விட்டேன் என்று பார்க்காமல் ஒரு முஸ்லிம் என்ற வகையிலே இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விடயங்கள் நாம் பார்க்க வேண்டும். நாம் ஒரு தேர்தல் வந்தது, பலரும் போட்டியிடுகிறார்கள். நாம் ஏதோ ஒரு வகையிலே ஒருவரை தீர்மானித்தோம், வாக்களித்து விட்டு வந்து விட்டோம். இப்படி ஷரியத்தினுடைய பார்வையில் மிக இலகுவாக இந்த விடயம் முடிந்துவிட மாட்டாது. ஒரு அறிஞருடைய ஒரு அவதானத்தை நான் இங்கு குறிப்பிடுகிறேன். அவர் 4 அம்சங்களை அந்த வாக்களிப்புக்கு பின்னால் அவர் மறைத்து வைத்து அந்த மறைந்திருக்கக்கூடிய விடயங்களை அவர் எடுத்து காட்டுகிறார். ஒருவர் வாக்களிக்கிறார் என்றால் ஒரு அமானிதம், இரண்டாவது ஒரு சாட்சியம், மூன்றாவது அவருடைய பரிந்துரை, நான்காவது அவருடைய பொறுப்பேற்றல். கண்ணியமானவர்களே, அமானிதம் என்றால் நமக்கு தெரியும், ஒரு விடயத்திலே எது பொருத்தமானதோ, எது நம்பகமானதோ, எது சாத்தியமானதோ, தகுதியானதோ அதை தெரிவு செய்வதாகும். இலகுவாக நாம் இப்படியும் ஒரு உதாரணத்தை சேர்த்து பார்க்கலாம். ஒருவர் தன்னுடைய அழகாக தன்னுடைய அன்போடு வளர்க்கப்பட்ட பல சிரமங்களோடு உருவாக்கப்பட்ட ஒரு பெண் பிள்ளைக்கு ஒரு மணவாளனை தேடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஒரு மாப்பிள்ளை பார்க்கிறார். அவர் எப்படி பார்ப்பார்? என்னென்ன விடயங்களை யோசிப்பார்? எல்லோருடைய கதையை உள்வாங்குவாரா? எவ்வளவு தூரம் ஆழ்ந்து அவர் சிந்தித்து அந்த ஒரு விடயத்துக்கு, ஒருவருடைய விடயத்துக்கு ஒரு தீர்மானத்துக்கு வருவார்? கண்ணியமானவர்களே, ஏனென்றால் அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு தன் மகளுக்கு ஒருவரை அமைத்து கொடுத்து விட்டால் ஏதோ யாரோ ஒருத்தரை அமைத்து கொடுத்து விட்டேன், கடமை முடிந்து விட்டது என்பதல்ல. அதற்கு பின்னால் பல அம்சங்கள் இருக்கின்றன. அந்த பெண்ணுடைய வாழ்வு இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு பிறக்கப் போகும் குழந்தையும் அதனுடைய பின்னணியிலே வரக்கூடிய சந்ததியும் அவர்களுடைய வாழ்வு இருக்கிறது. அங்கே கௌரவமும் கண்ணியமும் பாதுகாப்பும் என்று பல விடயங்கள் மறைந்திருக்கின்றன. இது போலதான் ஒருவர் வாக்களிப்பதற்கு முன்னர் அவர் ஒரு அமானிதத்தை சுமந்திருக்கிறார். அவர் ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவைகள் இது சரிதானா என்பதை அவர் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் அமானிதம் உள்ளவராக நடக்க வேண்டும். லா ஈமான லிமன் லா அமால தலா, யாரு ஒரு நம்பகத்தன்மையோடு நடக்க மாட்டாரோ, உண்மையிலேயே எது உண்மைக்கு பொருத்தமானது, எது சாத்தியமானது என்பதை சிந்திக்காமல் ஏதோ ஒரு வகையிலே அவர் நிறைவேற்றிவிட்டால் அவர் அமானிதத்தை மோசம் செய்தவராக கணிக்கப்படுவார். அவருக்கு இறை விசுவாசத்தில் அவருடைய இறை விசுவாசம் சந்தேகிக்கப்படக்கூடியதாக ஆகிவிடும். எனவே அமானத் அங்கே இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விடயங்களிலும் அமீனாக நடந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் உமர் அவர்கள் தன்னுடைய ஆட்சி பொறுப்பிலே மிக அமானிதத்தோடு நடந்து கொண்டார்கள். தன்னுடைய மகன் ஒரு தவறு செய்து அவர் கொலை செய்யப்பட வேண்டிய குற்றவாளியாக ஆக்கப்பட்ட பொழுது கூட தன் மகன் என்று பார்க்கவில்லை, தனது ஆட்சியின் அமானிதத்தை பேணி அவருக்கும் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியவர்கள் ஹஜ்ரத் உமர் அவர்கள். கண்ணியமானவர்களே, ஏனென்றால் அது ஒரு அமானிதம். அமானிதம் என்பது அவர் இவர் என்பதல்ல, எது மிகச் சரியானது, எது மிக பொருத்தமானது என்பதை சிந்திப்பதுதான் அமானிதமாக இருக்கிறது. இரண்டாவது ஷஹாதத், அவர் சாட்சி சொல்கிறார், இவர் தகுதியானவர். நான் சாட்சி சொல்கிறேன், இவர் தகுதியானவர். நாம் யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவர் விடயத்தில் நாம் சாட்சி சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, சாட்சி என்பது இலகுவான ஒரு விடயம் அல்ல. ஒருவருக்கு ஒருவர் சாட்சி சொல்லும் பொழுது ரைட், இவருடைய சாட்சியை நம்பி அவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் இவர்தான் இதனுடைய முழு பொறுப்பாளர். எனவே நாம் நம்முடைய ஷஹாதத்தை, நாம் செய்யக்கூடிய இந்த வாக்களிப்பானது ஷஹாதத்தாக இருக்கிறது. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மூன்றாவது ஷஃபாஅத், நாம் ஒருவருக்காக பரிந்து பேசுகிறோம். ஒருவர்
ஒரு சிரமத்தை நம்மிடத்திலே சொல்லி இன்னாரிடத்திலே இதை கதைத்து எனக்கு இந்த விடயத்தை சரி செய்து தாருங்கள் என்று சொல்கிறார். நாம் இவருக்காக பேசச் செல்கிறோம். சென்று இவருக்கு நீங்கள் இதனை செய்து கொடுங்கள் என்று நாம் ஷஃபாத், அதாவது அவருக்காக சிபாரிசு செய்கிறோம். அவர் நம்முடைய வார்த்தைகளை நம்பி அல்லது நம்முடைய அந்த சிபாரிசை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்குள்ள மரியாதையும் வைத்து நம்மை மதித்து அவர் அந்த விடயத்தை செய்து கொடுக்கிறார் என்றால் அதற்கு பின்னர் உள்ள சகல செயற்பாட்டுக்கும் நாமே பொறுப்பாளர்கள். எனவே இது ஒரு வெறுமனே வாக்களிப்பல்ல, ஒரு சிபாரிசும் கூட. அந்த விடயத்தையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நான்காவது ஒரு அம்சம் வக்காலத். நாம் பொறுப்பு சாட்டுகிறோம். நான் செய்ய வேண்டிய வேலை என்னால் இப்பொழுது முடியாது அல்லது ஏதோ ஒரு நிலையை வைத்து என் சார்பாக நான் இவரை நியமிக்கிறேன். நான் வாக்களிப்பிலே நான் இந்த தேசத்தினுடைய ஒரு நல்ல ஒரு பிரஜையாக இருக்கிறேன். இந்த தேசத்தை நான் நேசிப்பவன். இந்த தேசத்தினுடைய சகல வளங்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டியவன், இதை வளர்த்தெடுக்க வேண்டியவன். எனவே இதற்கு முன்னின்று உழைப்பதற்காக என் சார்பில் இவரை நான் நியமிக்கிறேன் என்ற ஒரு வக்காலத், ஒரு பொறுப்பு சாட்டுதல் என்பது அந்த வாக்களிப்பில் இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த அமானத்தையும் இந்த ஷஹாதத்தையும் இந்த ஷஃபாஅத்தையும் இந்த வக்காலத்தையும் நான் இதற்கு நம்பகத்தன்மையோடு நடக்க வேண்டும். நான் சாட்சி சொல்கிறேன், நான் பரிந்து பேசுகிறேன், என் சார்பாக இவரை நியமிக்கிறேன் என்ற அந்த 4 அம்சங்களையும் முஸ்லிம் என்ற வகையிலே, இது வெறும் முஸ்லிம்களுக்குரியது மாத்திரம் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்களும் இப்படித்தான் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இது அடிப்படையான அம்சங்களாக இருக்கின்றன. ஒரு விடயத்தை நாம் செய்வதற்குரிய அடிப்படையான அம்சங்களாக இருக்கின்றன. எனவே இவைகளை பார்த்துத்தான் நாம் இந்த விடயத்திலே ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கவனத்தையும் ஒரு அவதானத்தையும் இந்த நெருக்கமான நேரத்திலே நாம் உங்களுக்கு சொல்லி வைக்கிறோம். ஏனென்றால் உலமாக்களுடைய கடமை எல்லா காலமும் நடுநிலையாக நின்று முஸ்லிம் சமூகத்தை குறிப்பாகவும் நாட்டு மக்களை பொதுவாகவும் நேரான சரியான பாதையின் பக்கம் வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு உலமாக்களுக்கு இருக்கிறது என்ற வகையிலே இந்த விடயத்தையும் இந்த இடத்திலே சொல்லிக் கொள்கிறோம். அடுத்த அம்சமாக கண்ணியமானவர்களே, தேர்தல்கள் வந்து போகலாம். நாளை தேர்தல், சில நாட்களிலே தேர்தல் என்ற செய்தியை மறந்து விடுவோம். இன்னும் சில நாட்களுக்கு பின்னால் இன்னொரு தேர்தல், இப்படி தேர்தல்கள் வந்து போய்கொண்டிருக்கும். ஆனால் நம்முடைய உறவுகள் என்றும் உறவுதான். ஈமானிய உறவு நம்முடைய என்றும் உறவுதான், அதை மாற்ற முடியாது. நம்முடைய குடல்வாய் ஜனங்கள், நம்முடைய சொந்தங்கள் என்றும் அவர்கள் நம்முடைய சொந்தங்கள் தான். நம்முடைய சகோதர இனத்தவர்கள் என்றும் அவர்களோடு நாம் நல்ல முறையில் தான் நடந்து கொள்ள வேண்டும். தேர்தலுக்காக நாம் இடையில் வந்த ஒன்றுக்காக நமது உறவுகளை நாம் அத்துவிடக்கூடாது, நாம் அதை துண்டித்து விடக்கூடாது, உடைத்து விடக்கூடாது. என்றால் இவை வந்துவிட்டு சென்றுவிடும். சில நேரம் இதில் நமக்கு நலவுகள் இருக்கலாம், அல்லது அது சார்ந்தவர்களுக்கு மாத்திரமே நலவுகளும் இருக்கலாம், அல்லாஹு ஆலம். ஆனால் நாம் நம்முடைய அடிப்படையான நாளாந்த அந்த வாழ்வை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. சலாம் சொல்வது, அவரை அன்பாக அரவணைப்பது, அவருடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வது, நோய்வாய்ப்பற்றால் அவரை சென்று சேமம் விசாரிப்பது, அவர் வலிமா விருந்துக்காக அழைத்தால் நாம் அவருடைய வலிமாவிலே கலந்து கொள்வது, அவர் ஜனாசாவிலே அவருடைய நல்லடக்கத்தில் நாம் பங்கு கொள்வது போன்ற ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு எப்படியும் செய்தாக வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. இவைகளில் எந்த இடைஞ்சலும் வந்துவிடக்கூடாது. ஒருவர் தன்னுடைய உறவுக்காரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது, இவைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. ஒருவர் தன்னுடைய அயலவருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. அவர் எந்த கட்சி சார்ந்தவராக அல்லது எது சார்ந்தவராகவும் அவர் இருக்கலாம், ஆனால் அவர் அயலவர் என்று வரும் பொழுது அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அயலவர்கள் விடயத்திலே, அயலவர்கள் என்றால் வெறுமனே பக்கத்து வீடு மாத்திரமல்ல, நம்மை சூழ வாழக்கூடிய எல்லோருமே அயலவர்கள் தான் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அயலவர்கள் விடயத்திலே எனக்கு பல விடயங்களை அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் பயந்து விட்டேன், நான் மரணித்ததற்கு பின்னர் இவர்களும் என்னுடைய வாரிசுகளாக, என்னுடைய சொத்துக்கு வாரிசுகளாக ஆகிவிடுவார்களோ, அவ்வளவு தூரம் அவர்களுக்கு கடமை இருக்கிறதோ என்று நான் அஞ்சும் அளவுக்கு எனது அயலவர்கள் பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுத்தம் தந்தார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். ஊர் மக்கள் என்ற உறவு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இதற்காக நம்முடைய ஊரினுடைய ஒற்றுமையை நாம் குலைத்து விடக்கூடாது. இது ஒரு அம்சம். இன்னும் ஒரு அம்சம் வரும், முழு ஊரும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் வரலாம். கடந்த காலத்திலே பல அம்சங்கள் வந்திருக்கின்றன. முழு ஊர் சார்ந்து எதிர்கொள்ள வேண்டிய அம்சங்கள் வந்தன, எதிர்காலத்திலும் வரலாம். இப்பொழுது நாம் உறவை உடைத்து கொண்டால் அங்கும் பிளவுகள் ஏற்பட்டுவிடும். எனவே கண்ணியமானவர்களே, இதை பொறுத்தவரையிலே மிக நல்ல வழி, இது ஒரு இரகசியமான செயற்பாடாக இருக்க வேண்டும்.
நான் யாருக்கு வாக்களித்தேன் என்பதை என் மனைவியிடத்திலும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் யாருக்கோ வாக்களித்திருக்கலாம், நீ யாருக்கு வாக்களித்தா என்று கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. அவர் யாருக்கும் வாக்களித்திருக்கலாம். இப்படி ஒரு இரகசியப்படுத்தப்பட்ட ஒரு விடயமாக வைத்துக் கொண்டால் நம்முடைய உறவுகள் உடைய மாட்டாது. ஏனெனில் தனித்தனி அதாவது உரிமையாக இருக்கிறது. நாம் யாரும் நம் வீட்டிலே சமைத்த ஒவ்வொரு நாளும் சமைத்த சாப்பாட்டை போய் அடுத்தவரிடத்திலே சொல்லி நாம் பேசுவது கிடையாது. அதுபோன்று ஒரு நேரம் வந்தது, வாக்களித்தோம், விஷயத்தை முடித்து விட்டோம், அதை வைத்து பெருமைப்படுவதோ அல்லது அதை வைத்து ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்துவதோ ஒரு முஸ்லிமுடைய ஒரு உண்மையான செயற்பாடாக இருக்க முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, நம்முடைய உறவுகள் நாம் பாதுகாத்துக் கொள்வோம். ஒரு முஸ்லிமிடத்திலே அடுத்து மிகச் சிறந்த அம்சம் என்ன தெரியுமா? ஒரு நட்பண்பு தான். நட்பண்பாக நடந்து கொள்வோம். நட்பண்பு இருக்கிறதே நம்முடைய உயர்வை என்றுமே அது இன்னும் அதிகரித்துக் கொண்டே செல்லும். எனவே நாம் நல்ல பண்புகளை நம்மிடத்திலே நாம் மேம்படுத்திக் கொள்வோம். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே எல்லோரும் மிக நிதானமாக, தேர்தலுடைய முடிவுகள் வந்ததற்கு பின்னரும் சில நேரம் நாம் ஆதரித்தவர் அவர் வெற்றியை அடைந்திருக்கலாம், அல்லது அவருக்கு அதுக்கு மாற்றமாக நடந்திருக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியை எப்படி கொண்டாடினார்கள்? நபியவர்களுடைய வாழ்வில் நபியவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி, இஸ்லாத்தினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றி மக்காவினுடைய வெற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றியை எப்படி கொண்டாடினார்கள்? தனது ஒட்டகத்திலே வரும் பொழுது தன்னை பணித்தார்கள், தன்னை குனித்துக் கொண்டார்கள். தன்னுடைய முகம் ஒட்டகத்தின் முதுகில் படும் அளவுக்கு தன்னை பணித்துக் கொண்டார்கள். வெற்றியின் போது உண்மையான நல்லவர்கள் தங்களை பணித்துக் கொள்வார்கள். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத்தன் வஅஸீலா. அல்லாஹுவைத்தான் பெருமைப்படுத்தினார்கள், புகழ்ந்தார்கள். அமைதியாக வந்து காபாவுக்குள் நுழைந்து 2 ரக்காத்துகள் அல்லாஹ் தந்த வெற்றிக்காக நன்றிக்காக தொழுதார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியை கொண்டாடி இருக்கிறார்கள். தோல்வி வந்து விட்டது என்பதற்காக உடைந்து சரிந்து விடவில்லை. அப்பொழுதும் பொறுமையாக இருந்தார்கள். அப்பொழுதும் அல்லாஹ்வை நினைத்தார்கள். அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவன் நாடியேதான் நடைபெறும் என்று அமைதிப்படுத்தினார்கள் சமூகத்தை. எனவே கண்ணியமானவர்களே, வெற்றி வந்து விட்டது என்பதற்காக நாம் பிறரை காயப்படுத்தவோ பிறருக்கு அநிதம் செய்து விடவோ கூடாது. அது பாவமாக இருக்கிறது, அநியாயமாக இருக்கிறது. அநியாயக்காரர்களுக்கு, ஒரு மனிதனுக்கு செய்யும் அநியாயத்துக்கு அல்லாஹ் பெரும்பாலும் தண்டனையை உலகிலேயே கொடுப்பான், மறுமையில் வேறாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே தோல்வியை கண்டு நாம் துவண்டு விடவும் தேவையில்லை, வெற்றியை கண்டு நாம் பெருமைக்காரர்களாக ஆகிவிடவும் தேவையில்லை, அநியாயக்காரர்களாக ஆகிவிடவும் தேவையில்லை. இரண்டையும் நிதானமாக நாம் அமைத்துக் கொள்வோம். நம்முடைய இஸ்லாமிய உறவை நாம் பாதுகாத்துக் கொள்வோம். என்றும் நாம் முஸ்லிம் உறவுகளோடு இஸ்லாமிய உறவை பேணி நடப்போம். நம்முடைய நாட்டு மக்களோடு முஸ்லிம்கள் அல்லாத நம்முடைய சகோதர உறவுகள் இருக்கிறார்கள். அவர்களில் பெரும்பான்மையானவர்கள் நல்லவர்கள், நம்மை நேசிப்பவர்கள், நம்முடைய உரிமைகளை தருபவர்கள். எனவே நாம் அவர்களோடும் மிக கண்ணியமாக, எங்கும் அவர்களை காணும் பொழுது, அவர்களோடு உறவுகள் ஏற்படும் பொழுது அழகிய முறை நடந்து கொண்டு நாம் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய மார்க்கத்தின் மீதான நல்லெண்ணத்தை அவருடைய உள்ளங்களிலே உருவாக்கக்கூடிய வகையில் நாம் நடந்து கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைமைகளை முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சாதகமானதாக அல்லாஹ் ஆக்கி தருவானா. யா அல்லாஹ், எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், எங்களுடைய சகல பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் ரஹ்மானே, மிக முக்கியமான ஒரு இக்கட்டான கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ், உன்னுடைய உதவியை தவிர வேறு எந்த உதவியும் எங்களுக்கு கிடையாது. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரஹ்மானே, நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக. நாங்கள் சுதந்திரமாக இந்த நாட்டிலே உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, நாங்களும் எங்களது சந்ததியினரும் இந்த நாட்டிலே கௌரவமாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்குவாயாக. யா அல்லாஹ், எது மிகச் சிறந்தது என்பதை நீ மிக அறிந்தவன். யா அல்லாஹ், அதனை எங்களுக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ், தீயதை, கெட்டதை, அநியாயமானதை, பாவமானதை யா அல்லாஹ் எங்களுக்கு தந்து விடாதே. யா அல்லாஹ், எங்களுடைய இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கு எதிரானதை தந்து விடாதே. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரஹ்மான், எங்கள் நிலைமைகளை சீராக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு மரணித்த எங்களுடைய உறவுகளுடைய பாவங்களை மன்னிப்பாயா. அவருடைய கபறுகளை பிரகாசமாக்கி வைப்பாயாக, சுவன பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ், எங்களில் வாழ்பவர்களில் நோயாளிகளுடைய நோய்களை குணப்படுத்துவாயாக, கடனாளிகளுடைய கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக, தேவையுடையவர்களுடைய தேவைகளை உன் உதவி கொண்டு நிறைவேற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் ரஹ்மானே, நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள் ஒற்றுமையாக, இந்த நாட்டு மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. இன ஐக்கியங்களை ஏற்படுத்தி வைப்பாயாக. யா அல்லாஹ், இன முருகல்களை ஏற்படுத்திடாதே. யா அல்லாஹ், தீயவர்களை எங்களுக்கு தலைவர்களாக ஆக்கி தந்து விடாதே. யா அல்லாஹ் ரஹ்மானே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட அத்தனை கைறுகளையும் எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்த அத்தனை ஷர்களை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.